பெட்டிக்கோட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆம்கோல் ஜாயின் பண்ணுறப்போ மட்டும் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணும். முன்ன பின்ன வந்துடக்கூடாது. ஜாயின் பண்ணும். டாட் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 பக்கமே டாட் கொடுத்துருக்கேன். கீழே கார்னர் வந்து மடிச்சு வச்சாச்சு. ஓகே, இதுக்கு நம்ம எப்படி ஹூக் வைக்கிறதுங்கிறத பார்க்கலாமா? பேக் சைடு இந்த ஓப்பனுக்கு நம்ம ஹூக் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஹூக்குக்கு வந்து வி வந்து நான் 5 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 5 இதுக்கு எப்படி ஹூக் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வி இந்த பக்கம் இருக்குது. நம்ம ஹூக் வந்து ஆப்போசிட் சைடு வைப்போம். ஆப்போசிட் சைடு வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணுவோமா? இதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். கீழேருந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, ஒன்று இந்த இடத்துல ஒன்று கரெக்டாக அந்த வீக்கு நேராக அப்படி மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, 5 ஹூக் மார்க் பண்ணியிருக்கேன். ஹூக் இருக்குது. ஹூக் எடுத்துருக்கேன். இந்த ஹூக் வந்து எப்படி வைக்கலாங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனா ஊசி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஊசி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம டே டு டேல இந்த மாதிரி பெரிய ஊசி கிடைக்கும். இந்த ஊசி கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த ஊசி வச்சு வைக்கலாம். எப்படி மேல் பக்கம் வந்து லைட்டாக கொடுத்து இப்படி ஒரு 2-3 டைம் நம்ம புஷ் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஹோல் விழுந்துடும். இந்த ஹோலில் வந்து ஹூக்கை வந்து இந்த மாதிரி பிடிக்கணும். தலைகீழ பிடிக்கிறது மாதிரி அப்படி பிடிச்சிட்டு கீழ் பக்கத்துலேருந்து கொடுத்து ஹூக்கை இப்படி தலைகீழ பிடிச்சிட்டு கீழ் பக்கத்துலேருந்து எடுத்து இப்படி கொடுத்து இப்படி நம்ம டர்ன் பண்ணோன்னா அந்த ஃபேப்ரிக்கோட சேர்ந்து இந்த ஹூக் வந்து நின்றுக்கும். இன்னொரு போடலாமா? ஊசி எடுத்துருக்கேன். ரொம்ப கார்னர் போயிட வேண்டாம். ஒரு 1/4 இன்ச்சு கேப் இருக்கணும் மேல் பக்கம். அந்த ஸ்டிச்சஸ்க்கு கீழே தான் நம்ம இப்படி பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். 2-3 டைம் ஹூக் வந்து இப்போ தலைக்கீழ எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இப்படி கொடுக்குறேன். ஓகேவா? டர்ன் ஆயிடுச்சா? ஓகே, ஹூக்கு ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். நார்மல் ஹெம்மிங் பண்ணுற நீடில் எடுத்திருக்கேன். இதில் த்ரெட்டை வந்து 4 போட்டிருக்கேன். ஒரு பக்கம் 2 கொடுத்து 4 கொண்டு வந்து அப்படியே முடிச்சு போட்டிருக்கேன். ஓகேவா? முடிச்சு போட்டுட்டு இப்போது இந்த ஹூக்கில் வந்து இந்த ஹோல் இருக்கா? இந்த ஹோல் ஃபேப்ரிக் அடியிலேருந்து இந்த ஹோல் வரைக்கும் நான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நீங்கள் ரொம்ப இதில் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 டைம் கொடுத்தாலும் போதும். இப்போ நான் 2 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 3. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த ஹூக்குக்கும் ஒரு 3 தையல் கொடுத்துக்கலாம். ஓகே, 3 தையல் கொடுத்துட்டேன். இப்போ 4வதாக இந்த வளையம் இருக்குல்ல, இதுக்கு நான் அடிப்பக்கமாக கொடுக்குறேன். கொடுத்து இந்த ஹூக் இந்த வி ஷேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்துடுறேன். இதோட இங்கே மேல் பக்கம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ மேல் பக்கம் கொண்டு வந்துட்டு இதை இப்படி நான் அடியில் கொடுக்குறேன். அடிப்பக்கம் கொடுத்து இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த த்ரெட்டை மேலே அப்படி ஒரு ரொட்டேட் போட்டு வைக்கிறேன். ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஹூக்கை வந்து சீக்கிரமாக விட்டு வராது. நான் ஃபேப்ரிக்கில் மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம டைட்டாக ஒரு சில டைமில் வியர் பண்ணல இந்த ஹூக் வந்து அந்த கிளாத்லேருந்து தனியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்தோன்னா ட்ரெஸ்ஸே கிழிஞ்சாலும் சரி இந்த ஹூக் வந்து விட்டு வராது. ஓகே, இந்த மாதிரி இதுக்குமே நீங்கள் நிறைய தையல் பண்ணணும்ல, ஒரு 3 to 4 டைம் இந்த மாதிரி கொடுத்தாலும் ஓகே. டைட்டாக கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கொடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். த்ரெட்டாக கட் பண்ணுறப்போ வந்து நல்லா க்ளோஸாக இப்படி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த ஹூக் கொடுக்குறதுக்கு முடிச்சு போட்டுக்கலாம். இப்படி சுற்றி முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு சேம் இதே மாதிரி தான் ஒரு 3 டைம் கொடுத்துட்டேன். இப்போ ஆப்போசிட் சைடு வரேன். அதுக்குமே ஒரு 3 டைம். சப்போஸ் நீங்கள் த்ரெட்டை வந்து 2 போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 டைமுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஹூக் ஃபுல்லாகவே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஹூக்கை வந்து
வீல கொடுக்குறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டிருந்தோம். இதுக்குள்ளே போகாதுல்ல, அந்த தையலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீடில் நம்மகிட்ட இருக்கும். இந்த நீடில கரெக்டாக அந்த வீக்கு நேராக ஒரு ஸ்டிச்சஸை மட்டும் இப்படி நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இந்த நீடில இப்படி உள் பக்கமாக விட்டுக்கலாம். இந்த ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் இப்படி ரிமூவ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நீடில் அப்படி உள் பக்கம் விட்டோன்னா அந்த வீக்கு போகும். இந்த வி ஃபஸ்ட் டைம் போடுறப்ப மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படி தையல் போடணும். அடுத்து நமக்கு அந்த வி போடுறது வந்துருச்சு அப்படின்னா இந்த தையல் கூட தேவையில்லை. ஓகே, இப்போ எல்லா வியும் எடுத்து விட்டாச்சு. இப்போது லாக் பண்ணலாமா? ஓகே, லாக் ஆயிடுச்சா? சப்போஸ் வந்து இந்த ஹூக் வந்து இந்த வீக்கில் போக மாட்டேங்குது, இந்த இடம் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மிஷினில் ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை உள்ளே கொடுத்து லைட்டாக அப்படி எழுப்பிக்கிடலாம். லைட்டாக இந்த வியை இந்த ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த இப்படி கொடுத்து விட்டோன்னா கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். நம்ம இப்படி லாக் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். ஓகே, உடச்சிது.